உனக்கு தமிழ்ல மொத்தம் எத்தனை கெட்ட வார்த்தை தெரியும்? 20 கெட்ட வார்த்தை தெரியும். 20 தெரியுமா? ம். சூப்பர் சூப்பர். அப்போ அந்த 20 கெட்ட வார்த்தை சொல்லி உங்க அப்பனை திட்டு பாப்போம். ம். அச்சச்சோ போத தெளிஞ்சிருச்சோ. எங்க அப்பா இருக்கானே எங்க அப்பா அவரு அதுவா? ஏங்க நம்ம 2 பேரும் எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரலாமா? வெளியில என்ன வெயில் அடிக்குது? இவ வேற, நான் வரல. விவஸ்தை இல்லாம பேசாதீங்க. சின்ன சிறுசுங்க கொஞ்ச நேரம் தனியா இருக்கட்டும். வாங்க நம்ம எங்க அண்ணன் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். நீ சொல்றதும் சரிதான். ம். ஒரு நிமிஷம் இரு. ஜானு, மாப்ள. அந்த வண்டோம் மாமா. இவர் எதுக்கு நம்மள கூப்பிடுறாரு? குட் மார்னிங் மாப்ள. குட் மார்னிங் மாமா. மாமா என்ன மாமா அதுக்குள்ளே வாய்ஸ் சரியாயிருச்சா? பரவாயில்ல மாப்ள, நேத்துக்கு மச் பெட்டர். அச்சச்சோ சரியா போச்சா? என்ன கவலைப்படுற மாதிரி தெரியுது. ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இன்னைக்கும் மாமாக்கு சரியாலனா ஹாஸ்பிடல் கூட்டு போலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ளேயும் சரியாயிருச்சு. என்னத்த அம்மாடி, நானும் அப்பாவும் மாமா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். வீட்டை பாத்துக்கங்க என்ன? என்னம்மா திடீர்னு? கல்யாணத்துல பாதி வேலை அவன்தாம்மா செஞ்சான். கொஞ்சம் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. அதனாலதான் நாங்க போயிட்டு வந்துடுறோம் என்ன? சரி, எப்பமா கிளம்புறீங்க? இப்போ கிளம்புறோம். அத சொல்லதான் நான் அவங்க 2 பேத்தையும் கூப்பிட்டேன். வரேன் ஜானு. சரி கிளம்பலாமா? ம். நீங்க பார்த்து பத்திரமா இருங்க. சரி மாமா. சரிம்மா, சரி கிளம்புறோம். சரி. பாப்போம். என்னடி மறப்பு? ஏதாச்சும் பண்ணணுமே. பாடி புட்ட புள்ள வெளியே நம்ம வாழை மரத்தை தாண்டி டோராவின் பயணங்களா? உள்ளனரியா? ஏய் குடுன்றேன்ல. முடியாது. ஏய் இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு இந்த பாட்டு பிடிக்கல. பிடிக்கலையா? குற்றமுள்ள நெஞ்சுதான் குர்குரே சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. நான் குர்குரே திங்கிறதெல்லாம் இருக்கட்டும். மதியானத்துக்கு நீ என்ன தின்ன போற? எனக்கு பொரிக்குழம்புனா ரொம்ப பிடிக்கும். அதே செஞ்சிரு சரியா? பொரி குழம்பா? ம். ஏய், அதெல்லாம் ஆன்லைன்ல கிடைக்காது. எது? ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண போறியா? ஏண்டி நான் உங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்க மாப்பிளடி. ஏன் உங்க வீட்ல சமைக்க மாட்டீங்களா? ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணுவீங்களா? சமைக்கணுமா? ஆ. சரி, நான் பாத்துக்கிறேன். ஆமா, சோறு தானே திம்ப? ஆ. இத்தனை வருஷமா எங்க வீட்ல எனக்கு சோறு போட்டு தான் வளர்த்துருக்காங்க. உங்க வீட்டு எப்படி? ரொம்ப தான். ஆ. எப்படி இருக்குன்னு? தங்கச்சி சமையல புளியாச்சே, நாங்க தான் அதுக்கு பலியாச்சே. என்ன ஒண்ணு புளி சாதம் கொஞ்சம். என்ன மாதிரி எலி சத்த மாதிரி வாட வருது? ஒருவேளை மாமா வந்துட்டாரோ? மாமா மாமா வந்துட்டீங்களா? மாமா அப்பா வந்துட்டாரா? அதுக்குள்ளயா? மாமா ஒளிஞ்சிருந்து சர்ப்ரைஸ் பண்ணாதீங்க. எனக்கு தெரியும். நான் கண்டுபிடிச்சிட்டேன். எங்கங்க அப்பா? அப்பா சாயங்காலம் தானே வரேன்னு சொன்னாரு. அப்பாலாம் ஒண்ணும் இல்ல. ஏதோ எலி சத்த மாதிரி வாட வந்துச்சு. அதான் உங்க அப்பா வந்துட்டாரோன்னு நினைச்சேன். பாரு. எல்லைய தாண்டி போயிட்டு இருக்கீங்க.
ஜாக்கிரதை. ஹே நான் உண்மையதாண்டி சொல்றேன். இங்க வா, இங்க வந்து மோந்து பாரு. ஹெவியா ஸ்மெல் வருது. பாரு ஹெவியா வருது. ஏங்க எலி செத்த வாடெல்லாம் ஒண்ணும் வரல. நான் சமைக்கிற வாசனை தான் வருது. ஓ அப்படியா? நான் கூட எது ஏண்டி நீ சமைக்கிறதுல இருந்து எலி சத்த வாடை வருதா? ஐயோ அப்ப அதை யார் சாப்பிடுறது? இந்த மாதிரி சாப்பாடை படிக்காதீங்க, அப்ப சாப்பாடே இல்லாம போயிடும். ஏய் நீ சமைச்சதை சாப்பிட்டா அப்புறம் என் உயிரை இல்லாம போயிரும்டி. சி, தூக்கி போறானே. ஐயோ இந்த பக்கம் தான் ஹெவியா ஸ்மெல் வருது. என்ன பண்றது தெரியலையே. இல்ல தட் கன்ஃபார்ம். ஐயோ தடுத்துக்கணும் எப்படியாச்சும். ஏய் என்னடி பண்ற? ஏங்க எங்க கத்துறீங்க? என்னது இது? நீங்க தானே பொரி குழம்பு கேட்டீங்க. குழம்பு கொதிச்சிருச்சு, இந்த பொரிய போட்டா பொரி குழம்பு ரெடி. எது இது குழம்புல இந்த பொரிய போட்டா உங்க ஊர்ல அதுக்கு பேர் பொரி குழம்பு? அப்படிதானே இல்லையா? ஓட்டன்னு வச்சுக்க. இங்க பாரு, உனக்கு சமைக்க தெரியலனா தெரியாதுன்னு சொல்லி தொலை. அதை விட்டுட்டு அடுத்தவங்க உசுரோட எல்லாம் விளையாடக்கூடாது. நீ என்ன பண்ற? போய் சுட்டி டிவி பாரு போ. நீங்க என்ன பண்ண போறீங்க? நானா சமைக்க போறேன். ஏங்க உங்களுக்கு சமைக்கலாம் தெரியுமா? செஃப் தாமு கேள்விப்பட்டிருப்ப, செஃப் ராமு கேள்விப்பட்டிருக்கியா? நீ என்ன பண்ற? வகுத்த நல்லா காலி பண்ணி வை. அப்புறம் டேஸ்ட் நல்லா இருக்கு, ஆனா சாப்பிட தான் வகுத்துல இடம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, சரியா? போ. எதையாச்சும் பண்ணு. போ 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 போ. பசிக்குது, பேசாம நான் ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணிருப்பேன். கம்மி போதுமா? நல்லா சாப்பிடு. சாப்பாடு எப்படி இருந்துச்சு? அடி போலி. என் வாழ்க்கையிலே நான் இவ்ளோ டேஸ்டா சாப்பிட்டதே இல்ல. செஃப் ராமனா சும்மாவா? Hey, hi. Myself Ruben. Yeah, this is Chanu. May I know who's this? நான் மேட்ரிமோனி சைட்ல இருந்து உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எடுத்தேன். ஆக்சுவலி நீங்க செகண்ட் மேரேஜுக்காக மேட்ரிமோனில ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க. மே ரைட்? உங்க ப்ரொஃபைல் பார்த்தேன். ஐ லைக் இட் வெரி மச். அதான் பேசி பார்க்கலாம்னு கால் பண்ணேன். நீங்க எப்போ ஃப்ரீன்னு சொல்லுங்க, நம்ம நேர்ல மீட் பண்ணலாம். ஐயோ சாரிங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நான் ப்ரொஃபைலை ரிமூவ் பண்ண மறந்துட்டேன். இப்போ ரிமூவ் பண்ணிடுறேன். கல்யாணம் ஆயிடுச்சா? இட்ஸ் ஓகேங்க. விஷ் யூ ஹாப்பி மேரி லைஃப்ங்க. செகண்ட் மேரேஜா? தேங்க் யூ. என்ன சொல்றோம்? ஏங்க சாப்பிடுங்க, என்னாச்சு? யாருக்கு செகண்ட் மேரேஜ்க்காக ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க சொன்னீங்க? எனக்கு தான். நான் என்கேஜ்மெண்ட் ஆனோடனே ப்ரொஃபைலை ரிமூவ் பண்ணணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். சரி, நீங்க ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசவே இல்லை? தரகர் என்னை பத்தி எல்லாத்தையும் உங்ககிட்ட சொன்னாரா? சொன்னாரு. அதனால தாங்க நான் பேசல. இது உங்களுக்கு செகண்ட் மேரேஜா? ஆமா, புரோக்கர் கிட்ட எல்லாமே தெளிவா சொல்லி விட்டுருந்தோமே. அவரு உங்ககிட்ட எல்லாத்தையும் சொன்னார்ல? சொன்னாரு. அப்பாடா, ஷாக் ஆகிட்டேங்க. உங்களுக்கு ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களோன்னு. சாப்பாடு செம்ம டேஸ்ட்டுங்க, ஃபுல் கட்டுக்கட்டேன். தேங்க்யூ ஸோ மச்ங்க. நான் வாழ்க்கையில் இவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட்டதே இல்லை. ஜானுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தரகர் உங்ககிட்ட சொன்னாராமா? சீ, என்னடா லூசு மாதிரி பேசுற?
அவளுக்கு கூட கல்யாணம் ஆச்சு. நான் உனக்கு அப்படியே பொண்ணு பாப்பேன். யாராச்சும் ஏதாவது சொல்றாங்கன்னு நம்பிராத. குடும்பத்தை கலைச்சு விட்டுருவாங்க. எந்த அம்மா ஆச்சு தான் புள்ளுக்கு எச்சலையில சோறு போடணும்னு நினைப்பாங்களாடா? சொல்லு. என்னடா அங்க ஏதாவது பிரச்சனையா? அதான் ஒண்ணும் இல்ல, நான் கூப்பிடுறேன் வை. ஹலோ ஹலோ, சொல்லுங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? உங்க சொந்தத்துல யாருக்காவது வரன் பார்க்கணுமா? யோ, அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயத்தை ஏன் என்கிட்ட மறைச்ச? அச்சச்சோ. யோ, கேக்குதா இல்லையா? என்னத்த சொல்றது? ஹலோ ஹலோ யோ, ஹலோ 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 ஹலோ, கிடைக்கிற இடத்துல வந்து பேசுப்பா. அடிங்க. என்ன ஃப்ராடா இருக்க முடியே? ஷோ. ரோஹன் எல்லாமே தெளிவா சொல்லிட்டு இருந்தோம். வெளியில எல்லாத்தையும் சொன்னார்ல. ஷாக் ஆகிடுங்க. ஏமாந்து கல்யாணம் பண்ணிச்சிட்டாங்க. எங்க எங்க இருட்டுல உட்காந்துட்டு இருக்கீங்க? அம்மா அப்பா வந்துட்டாங்க, வாங்க. நீ போ, நான் வரேன். சரி. ஐயோ, போனுக்கு என்னாச்சு? தெரியாம கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. நான் வேணா என்னோட பழைய போன்ல உங்களோட சிம் போட்டு தரவா? வேணாம், எனக்கு பழசு பிடிக்காது. அப்புறம் உங்க இஷ்டம். வாங்க மாப்பிள்ள, ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் பண்ணி தரட்டுமா? மத்தியானமே இவ எப்படி சமைச்சாலோ தெரியல. ஐயோ அம்மா, நான் எங்கம்மா சமைச்சேன்? அவர் தான் சமைச்சாரு. அப்படியா? வேற லெவல்ல இருந்துச்சுமா. ஏன் மாப்பிள்ள ஒரு மாதிரி இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மாமா எங்க? அவர் மாடியில இருக்காரு. ஏமா மாப்பிள்ள உருன்னு இருக்காரு? மா, அவர் மூஞ்சே அப்படிதாம்மா. சண்டைலாம் எதுவும் இல்லம்மா, நீ அதை விடு. மாமா எப்படி இருக்காரு? மாப்ள, வாங்க மாப்ள. என்ன மாப்ள, ஒரு பெக் போடுறீங்களா? நான் எப்பெல்லாம் சந்தோஷமாவோ சோகமாவோ இருப்பனோ அப்பெல்லாம் கொஞ்சம் குடிப்பேன். மாப்ள, நீங்களும் குடிங்க, வாங்க. என்ன மாப்ள, ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? என்னாச்சு? யோ, என்ன குடும்பமா சேர்ந்து டிராமா பண்றீங்களா? என்ன என் குடும்பத்தையும் ஏமாத்தி விவாகரத்தான பொண்ணை ஏன் தலையில கட்டி வச்சிருக்கீங்க? அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்கு உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா? யோ, நீ எல்லாம் அவளுக்கு அப்பனா இல்ல மாமாவையா? எவன்டா இழிச்சு வாங்கி கிடப்பான்னு அவனுக்கு கூட்டி கொடுத்துருக்க. நீ எல்லாம் ஒரு குடும்பம், நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன். இங்க பாரு, இதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் மாப்பிள்ள புருஷன் எவனாவது வீட்டை பக்கம் உறவு முறை கொண்டாடிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கவேன், ஒருத்த செருப்பை கழட்டி தலைமலி அடிப்பேன். மாப்ள, ஒரு நிமிஷம். உங்க கோவம் ரொம்ப நியாயமானதுதான். ஆனா என் பக்கம் இருக்க நியாயத்தையும் கொஞ்சம் கேட்டுட்டு போங்க மாப்ள. சத்தியமா நான் உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கல. அந்த தரகர் கம்முனாட்டி இப்பதான் சொல்றான் இத பத்தி உங்க குடும்பத்துக்கு எதுவுமே தெரியாதுன்னு. 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலாம், ஆனா நாங்க பொய் எதுவும் சொல்லல மாப்ள. இந்த கேவலமான விஷயத்த எங்க வாயால எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியாம தான் அந்த தரகர்கிட்ட சொல்லி உங்ககிட்ட சொல்ல சொன்னோம். ஆனா அந்த தரகர் இப்படி ஏமாத்துவான்னு நாங்க நினைச்சு கூட பாக்கலாமா? யோ, இப்ப எதுக்கே இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? ஒருத்தன் கூட படுத்து குடும்பம் நடத்துற பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்குற அளவுக்கு நான் ஒன்றும் மகான் கிடையாது. அப்பா பொண்ணு புரோக்கர் எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திட்டீங்களா? போயாங்கிட்டு. மாப்ள, நீங்க தப்பா புரிஞ்சிருக்கீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி என் பொண்ணு யாரு கூடயும் இப்ப படுக்கல மாப்ள. அவளை
கெடுத்து சீரழிச்சிட்டாங்க. ஜானு எங்களுக்கு ஒரே பொண்ணு. வரம் வாங்கி தவம் வாங்கி ரொம்ப வருஷமா புள்ள இல்லாம இருந்த எங்களுக்கு கிடைச்ச வரம் அவ. அவளை நாங்க எங்க கண்ணுக்குள்ளேயே வச்சு பாத்துக்கிட்டோம். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்ம குழந்தையையும் அவங்க குழந்தைய நினைச்சு பாப்பாங்கன்னு தான் அக்கம் பக்கத்துல பழக விட்டோம். பக்கத்து வீட்டு பொறுக்கி தாய் எது தாரம் எதுன்னு தெரியாத பையன் கஞ்சா போதையில குழந்தைன்னு கூட பார்க்காம ஜானுவை கடத்திட்டு போய் காட்டுக்குள்ள வச்சு 4 பேரோட சேர்ந்து நாசம் பண்ணிட்டாங்க மாப்பிள்ள, நாசம் பண்ணிட்டாங்க. என் பொண்ணோட உயிர் மட்டும்தான் இருந்துச்சு மாப்பிள்ள. தப்பு பண்ண நாய்கள் யாரையும் உயிரோட விடக்கூடாதுன்னு அவனுங்களை கண்டத்தனமா வெட்டி கொல்லணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு முன்னாடி என் தம்பி முந்திக்கிட்டான். அந்த 4 பேரையும் கொடூரமா கொன்னு ரெட்ட ஆயுள் தண்டனை வாங்கி ஜெயிலுக்கு போயிட்டான். பாவம் செஞ்சவங்க இந்த பூமியை விட்டு போனாலும் அவங்க செஞ்ச பாவம் இந்த பூமியில தான் இருக்கும். என் பொண்ணுக்கு அன்னையில இருந்து ராத்திரி தூக்கமே வர்றதில்ல. அந்த சம்பவத்தை நினைச்சு நினைச்சு கதறுவா, அழுவா. எனக்கு என்ன பண்றேனே தெரியல மாப்பிள்ள. நான் எதையாச்சும் மறக்கணும்னா கொஞ்சமா குடிப்பேன். அது மாதிரிதான் என் பொண்ணுக்கு ஒரு நாள் கொஞ்சமா ஊத்தி கொடுத்தேன். அவ அதுக்கப்புறம் தூங்க ஆரம்பிச்சிட்டா. என் பொண்ணு குடிகாரி ஆனதுக்கு காரணம் நான் தான் மாப்பிள்ள, நான் தான் மாப்பிள்ள, நான் தான். அவளுக்கு குடிக்கலனா அந்த படுபாவிங்க முகம் ஞாபகத்துக்கு வந்துடும். அதனாலதான் மாப்பிள்ள என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, என்ன மன்னிச்சிருங்க. சத்தியமா நான் உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கல. என் பொண்ணுக்கு உங்களை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சு போச்சு மாப்பிள்ள. ஏன் எதுக்குன்னு தெரியல மாப்பிள்ள. அந்த ஆண்டவன் காரணம் இல்லாம எதுவும் செய்ய மாட்டான். நீங்க எப்ப வேணும்னு சொல்லுங்க மாப்பிள்ள. என் பொண்ணு உங்களுக்கு விவாகரத்து கொடுத்துடுவா. அவகிட்ட நான் பேசிக்கிறேன். நீங்க எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, மன்னிச்சிருங்க மாப்பிள்ள. உங்க வாழ்க்கையை அழிக்கணும்னு நாங்க யாருமே நினைக்கல மாப்பிள்ள, யாருமே நினைக்கல. மாமா நீங்க எந்திரிங்க, எந்திரிங்க மாமா, எந்திரிங்க. எங்களை மன்னிச்சிருங்க மாப்பிள்ள, நீங்க அழுகாதீங்க. மன்னிச்சிருங்க, எங்களை மன்னிச்சிருங்க. தூங்கலாமா? என்ன உனக்கு நிஜமாவே என்ன பிடிக்குமா? இது என்ன கேள்வி? எந்த பொண்டாட்டிக்காச்சும் அவங்களோட புருஷனை பிடிக்காம இருக்குமா? ஏன் என்ன பிடிக்கும்? லவ்வுக்கு லாஜிக்கே கிடையாது. ஏன் எதுக்கெல்லாம் தெரியல. ஆனா உங்களை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு. உன் கண்ணு, நீ என்னை பார்த்து வெக்கப்பட்ட விதம், உன்னோட இன்னசென்ஸ். உன் கண்ணில் நான் நம்மளோட ஃபியூச்சரை பார்த்தேன். இதுக்கு மேல பிடிக்கிறதுக்கு காரணம் வேணுமா என்ன? நான் ஒன்று சொல்லவா? நீ செகண்ட் மேரேஜ்க்கு அப்ளை பண்ணது, உன் பாஸ்டில் நடந்த விஷயங்கள் எதுவுமே எனக்கு தெரியாது. தரகர் ஏமாத்தி தான் இந்த கல்யாணத்தை நடத்தினான். ஹே, ஒரு நிமிஷம், என்ன தொடாத விடு. ஒரு நிமிஷம் நில்லு. எனக்கு ஏன் தெரியுமா உன்னை பிடிச்சிச்சு? இவ்வளோ பெரிய விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தோம், எல்லாத்தையும் தூக்கி போட்டு கெத்தா இவ்வளோ தூரம் வந்திருக்க பார்த்தியா? அந்த தைரியம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு.
தூக்கம் வரலன்னு தானே இந்த கர்மத்தெல்லாம் குடிச்சிட்டு இருக்க. இனிமே உனக்கு தூக்கம் வரணும்னா என்னை கட்டிப்பிடிச்சுக்கோ, கண்டிப்பா தூக்கம் வரும். நான் உன் பக்கத்துல இருக்கும்போது என் முகம் மட்டும்தான் உன் ஞாபகத்துக்கு வரும், வேற யார் முகமும் வராது. சாரி, நான் சத்தியமா ஏமாத்தணும்னு நினைக்கல. நிஜமா சாரி. அழாத ஜானு, அழாத. ஹே, அழாதன்னு சொல்றேன்ல. ஹே, இங்க பாரு, நீ அழாத. நீ என்னை ஏமாத்தல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 4 நாய் சேர்ந்து உன்னை கடிச்சிருச்சு. இவ்வளோ நாளா நைட் ஆனா அந்த வலியை மறக்கிறதுக்கு தான் இந்த மருந்தை குடிச்சிட்டு இருக்கேன். இப்பதான் நான் வந்துட்டேன்ல, நான் இருக்கேன். நான் இருக்கிற வரைக்கும் உன்னை அந்த நாய்ங்க கடிச்ச வலி திருப்பி வரவே கூடாது. லவ் யூ ஜானு, யூ ஆர் மைன்.